தமிழ்நாட்டுல மீண்டும் தேர்தல் ஜுரம் பத்திக்க ஆரம்பிச்சிருக்கு. தேர்தல் ஆணையம் உடனடியா வேலைகளை ஆரம்பிச்சிருக்காங்க. 22ஆம் தேதிக்குள்ள அதுக்கான வேலைகளை முடிக்குமாறு உத்தரவும் பிறப்பிச்சிருக்காங்க. இடைத்தேர்தல் அப்படின்னாவே ஃபார்முலா அப்படிங்கிற ஒரு முக்கியமான ஒரு வார்த்தையை உருவாக்கி வச்சது திமுக. திருமங்கலம் ஃபார்முலா, பெண்ணாகரம் ஃபார்முலா, விக்கிரவாண்டி ஃபார்முலா, ஈரோடு கிழக்கு ஃபார்முலா, அதிமுக சும்மா இல்ல நகர் தொகுதியில இடைத்தேர்தல் வச்சு அதிமுக ஜெயிக்கிறதுக்காக என்னென்னமோ பண்ணி பார்த்தாங்க. அங்கதான் ட்விஸ்ட் வைக்கிற மாதிரி உள்ள இருந்தாரு டிடிவி தினகரன். அமமுக சார்பில் அவரு ஒரு ஃபார்முலாவை புதுசா உருவாக்குனாரு. ஆளும் கட்சியான அதிமுகவை வீழ்த்தி டிடிவி தினகரன் வெற்றி பெற்றாரு. திமுக டெபாசிட் இருந்துச்சு. மீதி இருக்க நாலுமே அதிமுக கோட்டை அப்படின்னு சொல்லலாம். தாவேக்கால இந்த 4 பேருக்கும் திரும்ப சீட்டு கொடுப்பாங்களா அப்படிங்கிறது முதல் ஒரு கேள்வியா இருக்கு. தாவேக்காவோட வேட்பாளர் நின்று இந்த சட்டமன்ற தேர்தலில் போட்டிட்டாங்கல்ல, அவங்களுக்கு அந்த சீட்டை கொடுப்பாங்களா? ரிசைன் பண்ணிட்டு வந்தாங்களே அவங்களுக்கு சீட்டு கொடுப்பாங்களா? இந்த பெரிய ஒரு சிக்கலான ஒரு இடத்துல தாவேக்கா இருக்கு. வட தமிழ்நாட்டுல அதிமுகவும் பாமகவும் கூட்டணியில் இருந்ததுனால வாக்குங்கிறது சாலிடா போய் விழுந்துச்சு. இந்த 4 பேருமே தொகுதி மக்கள் போஸ்ட் அடிச்சு ஒட்டி கண்டனம் தெரிவிச்சுட்டு இருந்தாங்க. அதிமுகவுல இருந்து ஒரு வேட்பாளரை நிக்க வச்சா ஜெயிக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. ஆனா தாவேக்காவை பொறுத்தளவுல விஜய் அப்படிங்கிற ஒரே ஒரு ஆளை மையப்படுத்தி தேர்தல் செஞ்சாங்க. அவங்களுடைய செயல்பாடு ரொம்ப உக்கிரமா இருக்கு. இவங்களை தோற்கடிக்கிறதுக்காக திமுகவும் அதிமுகவும் எந்த அளவுக்கு இறங்கி வேலை பார்க்க போறாங்க. திமுக இந்த முறை விட்டு கொடுக்கறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கு. இந்த 5லயுமே தாவேக்கா வெற்றி பெற்றுச்சு அப்படின்னா சட்டமன்றத்துல நம்பர்ஸ் இன்னும் அதிகமாகும். அண்ணாமலை இந்த முறை கட்சி ஆரம்பிக்கிறேன், எலெக்ஷன்ல போறேன் அப்படின்றாரு. சீமான் அவர் என்ன மாதிரியான முடிவு எடுப்பாரு? 5 தொகுதிகளையும் வெற்றி பெற போறது தாவேக்காவா அதிமுகவா? நீங்க கமெண்ட் பண்ணுங்க.